வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா போக்கோ மற்றும் எம்ஐயில் வர ஆட்ஸை எப்படி பிளாக் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எம்ஐ மற்றும் போக்கோவில் பார்த்தீங்கன்னா எதில் போனாலும் ஆட்ஸு, எங்கே போனாலும் ஆட்ஸு, ஃபைல் மேனேஜரில் ஆட்ஸ் வருது, டவுன்லோட் ஆப்ஸில் ஆட் வருது, எம்ஐ ப்ரௌசரில் ஆட் வருது, பர்சனல் ஆடு கூட வருது. நம்ம அதெல்லாம் எப்படி பிளாக் பண்ணுவோம், பிளாக் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபுல்லாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நண்பா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், செட்டிங்ஸ் போங்க. அதில் பாஸ்வேர்ட் செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் அத்தாரிசேஷன் இந்த ரிவோகேஷன் இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணோடனே எம்எஸ்சின்னு கண்டுபிடிங்க. எம்எஸ்சின்னு இங்கே வேணா இருக்கும், அது ஆனில் இருக்கும். இங்கே பாருங்கள், எனக்கு முன்னாடியே இருக்குது 4வது, அதை ஆஃப் பண்ணிடுங்க. அது ஒரு 8 செகண்ட் ஓடும், அது வரையும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணோன்னு ரிவோ கொடுத்துருங்க. அவ்வளோதான், இனிமேல் உங்களுக்கு ஆட் அவ்வளோ வராது. இந்த கெட் ஆப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை டிசேபிள் பண்ண தெரியாது. அது யாரும் யூஸ் பண்ணுறதும் அவ்வளோ கிடையாதுன்னு நினைக்கிறேன். போக்கோ எம்ஐ மொபைலை பொறுத்தவரைக்கும் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் இந்த கெட் ஆப்ஸை டிசேபிள் பண்ணிவிடுங்க. இதுக்கு ஒரு 9 செகண்ட் ஓடும். ரிவோ கொடுத்துருங்க. அவ்வளோதான், ரிவோக் ஆத்தரைசேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடுச்சு. ஃபைல் மேனேஜரில் வர ஆட்ஸையும் எப்படி நம்ம பிளாக் பண்ணணுன்னா அதுக்கும் ட்ரிக்ஸ் இருக்குது, நான் சொல்கிறேன். ஃபைல் மேனேஜர் எடுத்துக்கோங்க. ஃபைல் மேனேஜர் கிளிக் பண்ணிட்டு செட்டிங் போங்க. செட்டிங் போனதுக்கப்புறம் அபவுட் கொடுங்க. அபவுட்டில் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆனில் இருக்கும், அதை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இதில் உங்களுக்கு மேல் விளம்பரம் வராது, ஆட்ஸு வராது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டனையும் அழுத்திடுங்க நண்பர்களே. தேங்க்யூ.